ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். உக்த்வா சுதேப்யோத முனீந்திர மத்தியே உக்த்வா சுதேப்யோத முனீந்திர மத்தியே விரக்தி பக்தியன்வித முக்தி மார்க்கம் விரக்தி பக்தியன்வித முக்தி மார்க்கம் ஸ்வயம் கத பாரமஹம்ஸ்ய விருத்திம் ஸ்வயம் கத பாரமஹம்ஸ்ய விருத்திம் அதா ஜடோன்மத்த பிசாச்சர்யாம் அதா ஜடோன்மத்த பிசாச்சர்யாம் உக்த்வா சுதேப்யோத முனீந்திர மத்தியே விரக்தி பக்தியன்வித முக்தி மார்க்கம் உக்த்வா சுதேப்யோத முனீந்திர மத்தியே விரக்தி பக்தியன்வித முக்தி மார்க்கம் ஸ்வயம் கத பாரமஹம்ஸ்ய விருத்திம் அதா ஜடோன்மத்த பிசாச்சர்யாம் ஸ்வயம் கத பாரமஹம்ஸ்ய விருத்திம் அதா ஜடோன்மத்த பிசாச்சர்யாம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அதக பிறகு முனீந்திர மத்தியே முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்திருந்த ஒரு சபையில் வைத்து சுதேபியக புதல்வர்களுக்கு விரக்தி பற்றில்லாமல் இருப்பது எப்படி, பக்தியோடு எப்படி இருக்கிறது, ஸோ இந்த விரக்தி பக்தி அன்வித இதையெல்லாம் இணைத்த முக்தி மார்க்கம் மோட்ச மார்க்கத்தை உக்த்வா உபதேசித்துவிட்டு ஸ்வயம் நீங்கள் பாரஹம்ஸ்ய விருத்திம் கதக பரமஹம்சர்களுக்குரிய வாழ்க்கை முறையை மேற்கொண்டீர்கள். அப்போ எப்படி இருந்தார் அவர்? ஜட உன்மத்த பிசாச ஒன்றுமே தெரியாதவன் போலையும் பித்தன் பேயன் ஆகியவரது சரியாம் நடவடிக்கைகளை அதாக கை கொண்டீர்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். உக்த்வா சுதேப்யோத முனீந்திர மத்தியே விரக்தி பக்தியன்வித முக்தி மார்க்கம் ஸ்வயம் கத பாரமஹம்ஸ்ய விருத்திம் அதா ஜடோன்மத்த பிசாச்சர்யாம். பிறகு ரிஷபதேவர் பெரிய ஒரு முனிவர்களோட சதஸ், அதில் தன்னோட புத்திரர்களையும் உட்காந்து வச்சு அவர்களுக்கு விரக்தி அதாவது வைராக்கியம் வேணும், அந்த வைராக்கியத்தோட கூடிய பக்தி யுகம் இதை எல்லாத்தையும் பற்றி விளக்கி கூறி மோட்சத்திற்கான வழியும் உபதேசித்து பிறகு பரமஹம்சர்களுக்குரிய வாழ்க்கையை தான் மேற்கொண்டார். லௌகீக வாழ்க்கையோட சம்பந்தம் சிறிதும் இல்லாமல், உடல் சம்பந்தமான பிரஜை சிறிதும் இல்லாமல் பல இடங்கள்லையும் சுற்றி திரிஞ்சாராம். இவரை எல்லாரும் பார்க்குற மக்கள்லாம் இவரை மூடன் பித்தன் பேயன் அப்படின்லாம் சொன்னாலாம். ஏன்னா அவர் அப்படி இருப்பார். அதாவது அழுக்கு படிஞ்ச உடல், பரட்ட தலை, சில சமயங்களில் ஆடை கூட இல்லாமல் இப்படியெல்லாம் போயின்னு இருப்பாராம். அவருக்கு தான் அப்படி இருக்குங்கிற பிரஜை இருக்காது. பகவானே குருவாயூரப்பா, ரிஷபதேவரின் வடிவில் நீங்களே இப்படி சஞ்சரித்தீர்கள் அல்லவா என்று ஸ்ரீ நாராயண பட்டத்திரி கேட்கிறார்.